வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா திருக்குனூர் அடுத்த காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே, இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பிள்ளைகள் சத்தான உணவு சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராது, ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அதனால் சிறுதானியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணி இந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி உள்ளோம். அரசு கல்வித்துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கி செலவு செய்து வருகிறது. மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தொடர்ந்து நடத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை விரைவில் திறக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஆலையை திறந்து நடத்துவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை பகுதியை சேர்ந்த பழங்குடியின சமூகத்திலிருந்து தமிழகத்தின் முதல் சிவில் நீதிபதியாக தேர்வாகி வரலாறு படைத்த ஸ்ரீபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இளம் வயதில் அவர் செய்த சாதனை பாராட்டுக்குரியது. அவரது வாழ்வும் பணியும் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை அருகே பொம்மை விற்கும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரின் குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் நேற்று மாலை பொம்மை விற்றுக் கொண்டிருந்தார். இவர்களுடன் இருந்த 3.5 வயது சனல்யா என்ற பெண் குழந்தை பொம்மை விற்றுக் கொண்டிருந்த பெற்றோரின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது. நேற்று இரவு 8 மணி அளவில் திடீரென அந்த குழந்தை மாயமானது. குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் அலைந்து தேடியுள்ளனர். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரிய கடை காவல் நிலையத்தில் குழந்தையை யாரோ கடத்தி சென்றுள்ளதாக புகார் அளித்தனர். போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்தனர். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. மேலும் கடற்கரை சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் கட்டையால் அடித்து இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இடையார்பாளையம் NR நகரை சேர்ந்தவர் முருகையன். இவரது மனைவி அஞ்சாலாச்சி. இவர்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். இதில் கூலி தொழில் செய்து வரும் 3வது மகன் ஜெகதீஷ் மது பழக்கம் உள்ளவர். இருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ரிஷி என்கிற முரளிக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுக்கடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் இருவருக்குள்ளும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு ஜெகதீஷ் வீட்டு அருகே முரளி தனது பைக்கில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டில் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்த ஜெகதீஷுக்கும் முரளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முரளி அருகிலிருந்த கட்டையால் ஜெகதீசன் தலையில் சராமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். இதில் ரத்த வெள்ளத்தில் ஜெகதீசன் சரிந்து விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் ஜெகதீசனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான முரளியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 57.89 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் இணையதளம் மூலம் ரயில்வே துறையில் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். அவரை ஒரு நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது இணையதளம் வழியாக பணம் அனுப்பினால் ரயில்வேயில் குறிப்பிட்ட வேலையை வாங்கி தருவதாக அந்த நபர் கூறினாராம். இதை நம்பிய கார்த்திகேயன் பல தவணைகளாக ரூபாய் 57,89,000 அனுப்பியதாக கூறப்படுகிறது.
இதனையடுத்து அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். இதேபோல இணையதளம் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என கூறி ரமேஷ் சந்திரசேகரனிடம் ரூபாய் 6 லட்சமும், புருஷோத்தமனிடமும் ரூபாய் 2,16,000, கோபாலகிருஷ்ணனிடம் வங்கி அதிகாரி போல பேசி ரூபாய் 50,000 என மொத்தம் 9,16,000 மோசடி நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்த புகார்களின் பெயரில் இணைய வழி குற்றத்தடுப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை மகனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்தவர் வெங்கடாசலம். ஹோட்டல் உரிமையாளரான இவரது மகன் ரக்ஷன் பொறியாளர். இவர்களுக்கும் கோரிமேட்டை சேர்ந்த ஒருவருக்கும் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு வெங்கடாசலம், ரக்ஷன் ஆகியோர் கோரிமேட்டில் இருந்த அந்த நபரின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவரது 15 வயது மகள் வீட்டில் படித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் தந்தை குறித்து கேட்டனர். அவர் இங்கு இல்லை என கூறியதை பொருட்படுத்தாமல் தேடினர். தந்தை இல்லாததால் சிறுமியை தாக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். புகாரின்படி வெங்கடாசலம், ரக்ஷன் ஆகியோரை கைது செய்த கோரிமேடு போலீசார் அவர்கள் மீது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றம் சாட்டப்பட்ட வெங்கடாசலம், ரக்ஷனுக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். காரைக்காலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி நகை திருட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் விசாலாட்சி என்கிற மூதாட்டி நேற்று வீட்டில் தனியாக இருந்தபோது ஒரு வயதானவரும் ஒரு பெண்ணும் சென்று வீடு காலியாக உள்ளதா என விசாரித்துள்ளனர். மூதாட்டி இல்லை என கூறியதும் அங்கிருந்து கிளம்பி அதே பகுதியின் மற்றொரு மூலையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் கணவருக்கு மூதாட்டி வீட்டில் தனியாக உள்ளார், வேறு யாரும் இல்லை, மூதாட்டி கழுத்தில் தங்க நகை உள்ளது என கூறிவிட்டு சென்றுவிட்டனர். இதனை அடுத்து சிறிது நேரத்தில் 3வது மர்ம நபர் மூதாட்டி வீட்டில் திடீரென நுழைந்து மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி அவரது கழுத்தில் இருந்த 2 பவுண்ட் தங்க செயினை அறுக்க முயற்சித்துள்ளார். அப்போது மூதாட்டி சத்தம் போடவே தெருவாசிகள் கூடிய போது மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து மூதாட்டி காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை 3 பேரையும் தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காரைக்கால் நேரு நகர் பகுதியில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த 3 பேர் வேறு வீட்டில் கொள்ளையடிக்க நோட்டம் விட்டதை சந்தேகத்தோடு பார்த்த போலீசார் மடக்கு பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன், இவரது மகள் சங்கீதா, சங்கீதாவின் கணவர் சசிகுமார் ஆகியோர் என்று தெரிய வந்தது. இதனை அடுத்து இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுக்கு இதேபோல் பல்வேறு பகுதிகளில் வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு தன்னிடம் நிலுவையில் இல்லை என சபாநாயகர் குற்றச்சாட்டிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதில், தேர்தலில் போட்டியிடுவது சஸ்பென்ஸ் எனவும் கூறினார். புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் இகவர்மென்ஸ் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரியில் 10 படுக்கைகள் கொண்ட ஐசியு திட்டம் தொடக்க விழா மற்றும் தொலைதூர ஐசியு மையம் திறப்பு விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 10 படுக்கைகள் கொண்ட ஐசியு திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைதூர ஐசியு மையத்தினை திறந்து வைத்தனர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் சட்டமன்றம் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான கோப்பு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் கூறிய குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு தன்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை, உள்துறை அமைச்சகத்திடம் அனுப்பிவிட்டதாகவும் அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருப்பதாக பதிலளித்தார். மேலும் என்னிடம் எந்த கோப்புகளும் நிலுவையில் இல்லை எனவும் கூறினார். தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என கூறிவிட்டு சென்றார். வித்யாபவன் பள்ளி 14ஆம் ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பொது தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர்.
வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் தேங்காய்திட்டு வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி, தவளக்குப்பம் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளிகளின் 14வது ஆண்டு விழா நடைபெற்றது. தேங்காய்திட்டு பள்ளி மைதானத்தில் நடந்த விழாவை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். பாஸ்கர் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், ஒருங்கிணைந்த பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றனர். விழாவில் சபாநாயகர் செல்வம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த ஆண்டு LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கும் 100% வருகை தந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் தராமல் கடந்த 5 மாதங்களாக முடக்கி வைத்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வரும் 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு கூட உள்ளதாகவும், அன்றைய தினம் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்து பேரவையின் ஒப்புதலை பெறுவார் என்றும், கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார். தொடர்ந்து புதிய சட்டமன்றம் கட்டிடம் கட்டுவது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், தற்போதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்துள்ளதால் ஆபத்தான நிலையில் நான் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தினந்தோறும் சட்டப்பேரவைக்கு வந்து செல்லும் நிலை உள்ளது. அதனால் புதிய சட்டமன்றம் கட்டிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கோப்பிற்கு ஒப்புதல் வழங்காமல் கடந்த 5 மாத காலமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாக தெரிவித்தார். சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பிற்கும் கிடப்பில் இல்லை என்று கூறினாரே என்ற கேள்விக்கு, இது பற்றி அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சபாநாயகர் பதிலளித்தார். புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்பு ஆளுநர் மாளிகையில் கடந்த 5 மாதமாக நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புயல் மற்றும் மழை காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பது குறித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரியில் 10 இடங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியத்திலும் ஒரே நேரத்தில் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை புயல் மற்றும் புயலால் துண்டாடப்பட்ட பேரிடர்கள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த பேரிடர் ஒத்திகையில் கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் பங்கேற்றுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுகம், சின்ன வீராம்பட்டினம், நரம்பை, காலாப்பட்டு, ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட 10 இடங்களில் நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே, எனவே பொதுமக்கள் தேவையற்ற பீதிக்கு ஆளாக வேண்டியதில்லை என புதுச்சேரி அரசு சார்பில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. புதுச்சேரியில் இன்று நடக்க இருந்த வழக்கறிஞர் நிர்வாகிகள் தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரகாஷ், இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் நிர்வாகிகள் தேர்தலை முறையாக நடத்த கோரி கடந்த 2ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தேர்தல் இன்று 15ஆம் தேதி நடக்க இருந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் வாக்காளர் பட்டியலை முறையாக விசாரித்து இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செய்து வரும் 26ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் அதன் பிறகு ஒரு கமிட்டி அமைத்து சங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவிட்டு தள்ளி வைத்தனர். இதனை அடுத்து இன்று 15ஆம் தேதி வழக்கறிஞர் சங்க தேர்தல் நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஹைகோர்ட் உத்தரவின்படி தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
மத்திய பாஜக அரசை கண்டித்து நாளை கிராமப்புறங்களில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அனைத்து சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள், விவசாயிகளை வஞ்சிக்கும் மக்கள் விரோத மத்திய மோடி அரசை கண்டித்து பிப்ரவரி நாளை 16ஆம் தேதி மாநிலத்தில் வேலை நிறுத்தம் மற்றும் கிராமப்புறங்களில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். மேலும் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 26,000க்கும் குறையாத குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்திட வேண்டும், புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லித்தோப்பு சுப்பையா சிலையில் இருந்து புறப்படும் பேரணி மறைமலை அடிகள் சாலை பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு நிறைவடைய உள்ளது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏஐடியூசி, சிஐடியூசி, ஐஎன்டியூசி உள்ளிட்ட விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே நடைபெற்றது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டங்களை சென்டாக் அல்லாத அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும், இலவச கல்வி திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய கல்வி கட்டணத்தை அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கே நேரடியாக வழங்க வேண்டும், தலித்துக்கான வருமான உச்ச வரம்பு ஆண்டிற்கு ரூபாய் 8 லட்சம் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய தலித் உரிமை இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் இணை செயலாளர் வீரபத்திரசாமி தலைமை தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், தேசிய தலைவர் ராமமூர்த்தி, துணைத் தலைவர் தனராமன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் தன்னை சாதி ரீதியாக வன்கொடுமை செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக முனைவர் குமரன் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முறையாக பட்டம் பெற்று ஹைதராபாத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்று நடனத்தில் முனைவர் பட்டம் வரை முடித்துள்ளதாக கூறினார். மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர நடன ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர், அங்கு தனக்கு சாதி ரீதியாக வன்கொடுமைகளை சிலர் செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் சாந்தி பாபு என்பவர் தனக்கு பணி நீட்டிப்பு செய்ய தடை செய்து வருவதாகவும், இந்த முறை எனக்கு மட்டும் பணி வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர், இது காரணமாக கடந்த 5 மாதங்களுக்கு மேல் வேலை வாய்ப்பின்றி தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு குடும்பம் வேதனைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதனை கருத்தில் கொண்டு எனக்கு மீண்டும் பணி ஆணை வழங்கி தனது குடும்பத்தையும் தன்னையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை மாநில ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்ககம் எதிரில் நடைபெற்ற உண்ணாவிரதத்திற்கு சங்கத்தின் தலைவர் திலகம் தலைமை வகித்தார். செயலர் தமிழரசி, காரைக்கால் பிராந்திய சங்க தலைவர் உஷா, செயலர் விக்டோரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் வி செல்வன் உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்தார். இதில் அங்கன்வாடியில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெறும் நிலையில் உள்ளவர்களுக்கு பண பலன்கள் ஏதும் வழங்கப்படவில்லை. எனவே புதுவை அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து ஓய்வூதிய பண பலன்களை வழங்க வேண்டும் என வற்புறுத்தப்பட்டது. சம்மேளன கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி, அங்கன்வாடி ஊழியர் சங்க செயலர் பூங்கோதை ஆகியோர் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தை சம்மேளன கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராசன் முடித்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருத்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 19ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனம், 21ஆம் தேதி திருவடைச்சான் சப்ரமும், 23ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 25ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பிங்க் ஸ்குவாடை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை வழங்குவதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூடுதல் நடவடிக்கையாக அதன் பாதுகாப்பில் தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்ற பெண் பாதுகாப்பு பணியாளர்களை உள்ளடக்கிய பிங்க் ஸ்குவாடை இன்று நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள மெட்ரோஸில் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு மு ஆ சித்திக் முன்னிலையில் மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பாதுகாப்பு குழுவில் பிங்க் ஸ்குவாட் பாதுகாப்பு சேவை உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர் திரு தி அர்ஜுனன், முதன்மை பாதுகாப்பு அதிகாரி எச் ஜெயலட்சுமி, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உடனிருந்தனர். ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வில் உள்ளதாகவும் விரைவில் இது நோயாளிகளுக்கு கிடைக்கும் என்றும் அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். புடின் இது தொடர்பாக ஊடகங்களில் பேசுகையில், புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோமோடுலேட்டரி மருந்துகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இதன் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறோம். விரைவில் இவை மக்களுக்கு கிடைக்கும் என்று அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா 11வது சதத்தை விளாசி சாதனை படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தின் போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் ஃபார்ம் குறித்து கேள்வி எழுந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் மொத்தமாக 90 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தார். இதனால் கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் ரோஹித் சர்மாவின் பேட்டிங் ஃபார்ம் குறித்து கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட்டில் தொடங்கியுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு செய்தார். ராஜ்கோட் மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமானது என்பதால் முதல் பேட்டிங் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்திய அணியின் இளம் வீரர்களான ஜெய்ஸ்வால் 10 ரன்களிலும், சுப்மன் கில் டக் அவுட் ஆகியும், பட்டிதர் 5 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனால் இந்திய அணி கண்மூடி திறப்பதற்குள் 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. இதன் பின் ரவீந்திர ஜடேஜா 5வது பேட்ஸ்மேனாக மாறி களமிறக்கப்பட்டார். அவருடன் இணைந்து ரோஹித் சர்மா நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு பக்கம் ஜடேஜா எந்த ரிஸ்கும் எடுக்காமல் பேட்டிங் செய்ய, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா பவுண்டரிகள் மூலம் இந்திய அணி ஸ்கோரை உயர்த்தினார். ஒரு கட்டத்தில் பிட்சில் எந்த உதவியும் பவுலர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அறிந்து இருவரும் ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். சிறப்பாக பேட்டிங் செய்த ரோஹித் சர்மா 71 பந்துகளில் அரை சதம் அடிக்க உணவு இடைவேளையும் போது இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 93 ரன்கள் சேர்த்தனர். இதன்பின் 2வது செஷனில் இந்திய பேட்ஸ்மேன்கள் இருவரும் கூடுதல் வேகத்துடன் ரன்களை சேர்க்க தொடங்கினார்கள். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.